பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு, நம்ம வீட்டு பூஜை ரூம்ல செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது, என்னென்ன வைத்தால் மிகவும் முதல்ல சிறப்பானது. பூஜை ரூம்னா இப்படிதான் இருக்கணும். என் பூஜை ரூம்னா என் பூஜை ரூம் நான் இப்படிதான் வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் இருக்கணும். ஸோ அந்த பூஜை ரூம்ல என்னென்னலாம் இருக்கணும், சில பேர் என்னென்ன வச்சிருப்பாங்கன்றத நான் சொல்றேன். சங்கு வச்சிருப்பாங்க, சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னபூரணி வச்சிருப்பாங்க. அதே போல சில இடத்துல பாத்தீங்கன்னா வேல் வச்சிருப்பாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குலதெய்வங்கள் முருகன், சிவன், பார்வதி, அதே போல அவங்களுடைய அங்காள பரமேஸ்வரி, மேல்மருவத்தூர், இது மாதிரி நிறைய அவங்களுடைய சுவாமிகள்ல நிறைய இஷ்ட தேவதைகள்ல இந்த சாய்பாபா வரைக்கும் வச்சிருப்பாங்க, ஷிரடி பாபா வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்போ அப்படியெல்லாம் அந்த வீட்டுல வைத்திருக்கும் பொழுது அந்த வீட்டுல அந்த பூஜை ரூம்ல வேற என்னென்னலாம் அந்த பூஜை ரூம்ல இருந்தா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, பச்சை அரிசி இருக்கணும் அந்த வீட்டுல. பச்சை அரிசி தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு செம்பு டம்ளர் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா செம்பு டம்ளர் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கலாம், ஒரு டம்ளர்ல இருக்கணும். அரிசி முழுமையா இருக்கணும், முழுமையா வச்சு சுவாமி கிட்ட வைக்கணும். இது முதல் விஷயம், அரிசி. அதே போல அதே இடத்துல அடுத்தது என்ன இருக்கணும், ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கணும். வெறும் தண்ணியா இருக்கக்கூடாது, வாசனை திரவியம் போட்ட ஜலமா இருக்கணும். அந்த ஜலம் இருக்கிறது விசேஷமானது. அடுத்ததாக அந்த இடத்துல என்ன இருக்கணும், சின்ன கிண்ணத்துல இருக்கலாம். சின்ன கிண்ணம் உங்களால முடியும், சின்ன கிண்ணத்துல துவரம்பருப்போ பயத்தம்பருப்போ, அடுத்தது இன்னும் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோண்டு வெல்லம். இது எப்போதுமே பூஜை ரூம்ல இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சில விஷயங்கள்லாம் ஆசீர்வாத மந்திரத்துல சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். அதே போல காசு வைக்கிறது, காசு வைக்கணும், காசு இருக்கணும். அதே போல கோ பூஜை பண்ணி இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பசுமாடு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த சுவாமி படம், இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். அப்ப அந்த பச்சரிசி வைக்கும்பொழுது நம்ம சுவாமி கிட்ட நம்ம வைக்கிறோம் பச்சரிசி, சுவாமி கிட்ட நிறைய அன்னபூரணி வைக்கிறோம். ஸோ வேல் வைக்கிறதுக்கு அரிசி வச்சு வேல் நிக்க வச்சு வச்சிருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் இதை என்னைக்கு நம்ம மாத்தணும், 15 நாளைக்கு ஒரு தடவை மாத்தினால் போதுமானது. அப்ப மாத்தின அரிசியை நம்ம என்ன பண்ணணும், மாத்துறப்ப நீங்க அரிசி மாத்த போறீங்கன்னு சொன்னா அந்த அரிசியை ஒரு சின்ன ஒரு பக்கெட்ல எதுலையாவது கொட்டி அதை ஊற வச்சு பசுக்கு வைக்கிறது விசேஷமானது. பசு மாட்டுக்கு வைக்கலாம், கோசாலையில வெள்ளத்தோட பிசைஞ்சு பசுக்கு கலந்து கொடுக்கலாம், விசேஷமானது. உங்களுக்கு தானியம் நிறைய சேரும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். எந்த ஒரு வீட்டுல இப்போ ஒரு ஆசீர்வாத மந்திரம் சொல்றோம், என்ன மந்திரம் சொல்றோம், தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யமஸ்தோ அப்படின்னு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றோம். இந்த பதிவுல நீங்க எல்லாருமே செய்யுங்க. நான் உங்களுக்கு மிகப்பெரிய சூக்ஷ்மம் இது நான் எல்லாருக்கும் இந்த பக்தி ஒளி நேயர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்க செய்யுங்க, செஞ்சு பாருங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் இந்த மாதிரி விஷயம்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க, நான் சொல்லித்தரேன். ஆசீர்வாதம் பண்றாங்க இல்லையா, தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்காயுஷ்யம் அஸ்தோ. எல்லா கோவில்லையும் குருக்கள் சிவாச்சாரியார் நான் வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி தான் கொடுக்குறேன். அப்போ என்னென்னலாம் பொருள் வீட்டுல இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனம்னு எப்படி இருக்கணும், ஒரு சொம்பு நிறைய காசு வைங்க. சொம்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொம்பு நிறைய ஒரு 1000 ரூபாய்க்கு கூட சில்லறை மாத்தி வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சொம்பா கூட வச்சுக்கோங்க. ஃபுல்லா காசு இருக்கணும். தனம் தானியம் ஃபுல்லா அதே சொம்பு அளவு ஃபுல்லா தானியம் ஃபுல்லா கொட்டி வைங்க. ஃபுல்லா கழுத்து மேல வரைக்கும் இருக்கணும். தனம் தானியம். பசும்னு இந்த கண்ணுக்குட்டி பசுமாட்டோட இருக்கக்கூடிய பசும் கன்று வைங்க. இப்போ கோமாதா வச்சிருக்கோம் இல்லையா, பசு தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம். ஒரு பேப்பர்ல ஒரு இதுல எழுதிக்கோங்க, பச்சை இங்க்ல லாபம் அப்படின்னு எழுதிக்கோங்க. லாபம் எழுதி பூஜை ரூம்ல வைங்க. தனம் தானியம் பசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, பெரியவா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உங்களோட ஃபேமிலி போட்டோஸ் இல்லைன்னா சுவாமி படங்கள் அப்படி எல்லாமே அதுல கலந்து இருக்கிற மாதிரி வைங்க. ஒரு ஆசீர்வாத மந்திரத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது எங்க இருக்கணும், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்க பூஜை ரூம்ல. நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த அரிசி வைக்கிறோம், சில பேர்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இது இல்லாம, ஆமா என்னத்தங்க அரிசி வைக்கிறோம் சாமிகள்
அதெல்லாம் பூஜை பண்றவங்களுக்கு தாங்க தெரியும். பூஜை பண்றவங்களுக்கும் அந்த சுவாமி இப்போ நான் ஒரு சில இடத்து பூஜை ரூமுக்கு நான் போறேன், ஒரு இடத்துல சில பூஜை ரூம், ஒரு வீட்டுக்கு நான் வாஸ்து பார்க்க போறேன், பூஜை ரூமுக்கு பார்க்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துக்கு போனா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பரவாயில்ல, இவங்க நல்லா சாமி கும்பிட்டு இருக்காங்க, நிறைய சுவாமியோடைய அனுகிரகம் இந்த குடும்பத்துல நிறைய இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள போகும்பொழுதே எனக்கு அறிகுறி தெரிஞ்சிடும். இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி விண்ணு 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 வலிக்க ஆரம்பிச்சிடும், தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்டது இருக்கு, அந்த வீட்டுல சரியா இல்ல, அவங்க வீட்டுல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா இந்த இடத்துல வலி இருந்ததுன்னு சொன்னாலே தெரிஞ்சிடும். பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன், இந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு, இவங்க தேவையான சுவாமி படம் தான் இதுதான் வச்சுக்கணும், இது வச்சுக்க கூடாதுன்னு ஒரு பழக்கம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம பார்த்துட்டோம். எதுக்காக நான் சொல்றேன்னு, தனம் தானியம் பசும் பகவத்திர லாபம் சதசம்பட்சரம் தீர்க்கமாயு, இது நீங்க சுவாமி இடத்துல தான் வைக்கணுங்கிறது கிடையாது. சுவாமி ரூம்ல அரிசி வைக்கும் போதே இதெல்லாம் நீங்க எங்க வைக்கணும், உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு கண்ணாடி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அது உள்ள எல்லாமே வைங்க, உங்க போட்டோ வச்சு வைங்க. உங்க போட்டோ வச்சு உள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு கண்ணாடி பாக்ஸ், ஒரு ஹால்ல ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல ஒரு இது ஃபுல்லா தனம் வைங்க, ஒரு ஃபுல்லா ஒரு இதுல தானியம் வைங்க, ஒரு இதுல பசும் பகவத், ஒரு இதுல பசு கண்ணு வைங்க, ஒரு அதே பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாபம்னு எழுதுங்க, உங்க ஃபேமிலி போட்டோ வைங்க. அடே அப்பா, என்னங்க உங்க வீட்டுல இப்படி வச்சிருக்கீங்க? ஆமாங்க, சங்கல்பத்துல வரது நாங்க வச்சிருக்கோங்க. தனம் தானியம் பசும் பகவத்திர லாபம் சதசம்பட்சரம் தீர்க்கம், எங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நான் எல்லாமே என் வீட்டுல வச்சிருக்கேங்க. அதனால தாங்க நான் வீட்டுல நல்லா இதை நான் சொல்லி என்னுடைய தங்கைகளுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்படிதாம்மா நம்ம வைக்கணும்னு என் தங்கைக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும், என்ன கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு தங்கை வீடு கட்டின்னு இருக்காங்க, அவங்க இதை நான் அண்ணா சொன்ன மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் என்னுடைய நண்பர்கள், என் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொன்னது இல்லாம இன்னைக்கு பக்தி ஒளி நேயர்கள் அத்தனை பேருக்குமே நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சு பாருங்க. தனம் தானியம் உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, நீங்க போன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கெல்லாம் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். ஏன்னா நாங்க மந்திரங்கள் சொல்றோம் இல்லையா, அஸ்ய எஜமானசே, நீங்க நல்லா இருக்கணும், நாங்க பூஜை பண்ணாதானே நீங்க எங்களுக்கு செய்வீங்க. அதுதானே முக்கியம். நீங்க அதான் லோகா சமசா சுக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அதனால இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. அரிசி வைக்கிறது, அந்த அரிசியை எடுத்து அதே போல பசுக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. அரிசி இருக்கணும், பருப்பு இருக்கணும், வெல்லம் இருக்கணும், உப்பு இருக்கணும், கல்லு உப்பு இருக்கணும். அதுவும் அந்த கல்லு உப்பு வந்து இன்னொரு விஷயம், இந்த கல்லு உப்பு வைக்கிறது 2 இடத்துல வைங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வைங்க, இன்னொன்னு கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த பெட் இருக்கு பாத்தீங்களா, அடியில அது உள்ள அடியில தள்ளி வைங்க. அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்காது, சண்டைகள் இருக்காது அந்த கல்லு உப்பு வைக்கிறதுனால. அந்த சண்டை சச்சரவுகள் கூடியமான வரைக்கும் இதா இருக்கும். கூடியமான வரையில பெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கக்கூடாது. உங்க பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடாது. கண்ணாடி இல்லாத அளவுக்கு இருந்தா நல்லது. அந்த கண்ணாடிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த கல் உப்பு அந்த இடத்துல இருந்தால் இன்னும் சிறப்பு. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வரலையா, அந்த நான் வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு இந்த வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரலைங்கன்னு சொல்றாங்களா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு பவுல்ல கண்ணாடி உப்பு போட்டு நம்ம இந்த செல்ஃப் மாதிரி வச்சிருப்பீங்களா, மேல ஒரு இடத்துல கொண்டு வைங்க. சீக்கிரமா உங்களுக்கு அந்த வீட்டுக்கு கொடுத்தன வந்துருவாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம செய்யணும். ஒரு வீட்டுல நம்ம இதெல்லாம் செய்யணும். இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா நீங்க செஞ்சு நீங்க பண்ணி காட்டுங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. தனம் காசு ஒரு சில்லறையா மாத்திக்கோங்க. உங்களால 5 ரூபா காயினா 5 ரூபா காயினா வைங்க, 10 ரூபானா 10 ரூபா, 20 ரூபா காசு வைக்க முடியுமா 20 ரூபா வைங்க, 1 ரூபா காயின் வைக்க முடியுமா ஃபுல்லா ஒரு சொம்பு ஃபுல்லா வைங்க. நல்லா மேல வரைக்கும் தெரியணும், மேல வரைக்கும் அந்த காசு இருக்கிற மாதிரி வைங்க. தனம் தானியம் பசும் பகவத்திர லாபம், லாபம்னு எழுதுங்க. சதா சம்பத்சரம், பெரிய ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உங்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் வைங்க, ஒரு பாக்ஸ்ல வச்சு வைங்க. அமோகமா இருப்பீங்க நீங்க. என்னுடைய பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு. சுபம்.